ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம ட்விஸ்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். துர்காவும் நம்ம சாமுண்டேஸ்வரோட வீட்டுக்கே வந்து என்னோட ஹஸ்பண்ட் நவீனை காணலை, அதுக்கு காரணம் நீங்கள் தான். பாட்டி வீட்டுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி நவீன் அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நவீனை எங்கே தேடியும் காணலை. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் துர்கா நம்ம சாமுண்டேஸ்வரியை பஞ்சாயத்தில் நிற்க வச்சுறாங்க. கடைசி நிமிஷத்தில் நம்ம கார்த்தி எல்லாத்தையும் நிரூபித்து சாமுண்டேஸ்வரியை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சந்திராவும் ஒரு பிளானை பண்ணி எப்படியாவது இந்த நவீனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பாக அது அக்கா மேலே தான் திசை திருப்போம். இதை பயன்படுத்தி நம்ம அக்காவை பழி வாங்கிடலான்னு சொல்லிட்டு முத்துவேல் சிவனாண்டிகிட்ட ஒரு பிளானை சொல்கிறாங்க. அதுபடியே முத்துவேலும் சிவனாண்டியும் எப்படியாவது இந்த நவீனை கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நவீனும் பார்த்துடுறாங்க. முத்துவேலும் சிவனாண்டியும் அப்படியே நவீனை பிடிச்சி, என்ன தைரியம் இருக்கணும்டா, நீ எல்லாம் எவ்வளோ சின்ன பையன், நீ இப்போ என்கிட்ட வச்சுக்கிட்டியா, அன்னைக்கு என்னை அவமானப்படுத்தினல, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நவீனை சரியாக வெளுத்து வாங்குறாங்க. நவீனும் எப்படியாவது தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள பிடிச்சு மடக்கிறாங்க சிவனாண்டி நவீன் கிட்ட வந்து, இப்போ உன்னை மட்டும் ஏதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக பழி வந்து உன்னோட அத்தை சாமுண்டேஸ்வரிக்கு மேலே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சாமுண்டேஸ்வரி ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியுமே உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே சாமுண்டேஸ்வரி தான் சந்தேகப்படுவாங்க. அதனால சாமுண்டேஸ்வரியை பழி வாங்கிடலான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நவீன் என்னதான் எஸ்கேப் ஆனாலும் சிவனாண்டிகிட்ட மாட்டிடுறாங்க. சிவனாண்டி பக்கத்தில் இருக்க கட்டைனால நம்ம நவீனோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க. நவீன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துலயே நம்ம நவீன் மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம முத்துவேலும் சிவனாண்டிகிட்ட வந்து, சரியான வேலை செய்த மருமகனை பேசாமல் இந்த நவீனை புதைச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் புதைச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திராவும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ஏதாவது நல்லபடியாக நடந்துச்சான்னு யோசிக்கிறாங்க. சிவனாண்டிய சந்திரா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நவீனை போட்டு தள்ளி அப்படியே புதைச்சிட்டோம். எப்படி இருந்தாலுமே சாமுண்டேஸ்வரி இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே சந்திரா அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி அக்காவை பழி வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவும் அந்த இடத்துக்கே வராங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நவீனோட ஃபோன் எல்லாம் இருந்துச்சுல, அதையும் அவனுக்கு சப்பல் இதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போடுறாங்க. அது கூட நம்ம சாமுண்டேஸ்வரியோட வலையிலையும் போடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த முத்துவேலை என்ன மருமகளை செய்கிற அப்படின்னு விசாரிக்கவும் சந்திராவும் இது சாமுண்டேஸ்வரோட வளையல் தான், அதை தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். எப்படி இருந்தாலும் துர்காவுக்கு சாமுண்டேஸ்வரோட வளையல் தெரியும், அதனால் கண்டிப்பாக அந்த நவீனோட பிரச்சனைக்கு காரணமே அவங்க அம்மா தான் நம்பிடுவா, இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்லன்னு சொல்லிடுவோம். அதை கேட்டுட்டு இருந்த முத்துவேலும் சரியான வேலை செய்த மருமகளை, ஒன்ன மாதிரி ஒரு அறிவு யாருக்குமே கிடையாதுங்க மாதிரி புகழ்ந்து தள்ளுறாங்க. பாட்டி வீட்டில் இருக்க துர்காவும் பயங்கரமாக பதட்டமாக இருக்காங்க. நவீனை இவ்வளோ நேரம் காணலையே, பாட்டி எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியை நம்ம துர்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. துர்கா நீ எதுக்குமே கவலைப்படாத, நவீன் எங்கேயாவது பக்கத்தில் தான் போயிருப்பான், சீக்கிரமாக வந்துடுவான்னு சொல்கிறாங்க. நிறைய நேரம் ஆகியும் துர்காவுக்கு நவீனை காணத்தோடனே பதட்டம் ஆகிடுது. அம்மா வேற இந்த மாதிரி சொன்னாங்களே, ஏதாவது நவீனுக்கு ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் தேடியும் நவீனை காணலை. நவீனை காணாத உடனே துர்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது அம்மா கிட்டே போய் ஸ்ட்ரைட்டாக கேட்டுடலான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி துர்கா அம்மா அம்மான்னு கத்தவும் உள்ளே இருந்து எல்லாரும் வெளியில் வராங்க. இவன் எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னதான் என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தலை மூழ்கிட்டேல, அதுக்கப்புறமா எதுக்கு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி துர்காவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. துர்காவை சாமுண்டீஸ்வரி எதிர்த்து, நான் ஒன்றும் அதுக்காக வரலை, என்னோட ஹஸ்பண்டை என்ன செய்தீங்க, என்னோட ஹஸ்பண்ட் நவீனை இப்போ காணலை, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரியும், அவனை பற்றி என்கிட்ட கேண்டியனா எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானோ அவனை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே டென்ஷன் ஆனோட துர்காவும், என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்க, உங்களை அத்தனை ஒரு வார்த்தை கூப்பிட்டதுக்கே நீங்கள் கோபப்பட்டு அவன்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி செய்தீங்கன்னா அதுக்கடுத்து உன்னை கொலை பண்ணக்கூட தயங்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை மாதிரி செய்துட்டீங்களே அம்மா அப்படிங்கிற மாதிரி செமையாக நம்ம சாமுண்டீஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க துர்கா. இதெல்லாம் சுற்றி இருந்து கேட்டுட்டு இருந்த ராஜராஜன், மயில் வாகனம், கார்த்தி எல்லாருமே நம்ம துர்கா கிட்ட, ராஜராஜனோ என்னமா பேசுகிற, கண்டிப்பாக ஈஸ்வரி எதுவுமே செய்திருக்க மாட்டா, அவள் வேணும்னு ஏதாவது சொல்லியிருப்பாளே தவிர அதை மாதிரியெல்லாம் ஈஸ்வரி செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜராஜன் துர்கா கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்ட துர்காவும், இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் அன்னைக்கு அம்மா பேசுனதை நானும் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம கார்த்தியும் துர்கா கிட்ட வந்து, சரி இப்போ நவீனை காணலை அவ்வளோதானே, கண்டிப்பாக நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நவீனை கண்டுபிடிச்சி தந்துடலான்னு சொல்லிடுறாங்க. துர்காவை, நான் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி
நவீன் அங்கே கண்டிப்பாக வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்னாச்சு இந்த துர்கா என்கிட்ட வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு போகிறாளே, அந்தளவுக்கு எல்லாரும் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. கார்த்தியும் கண்டிப்பாக இந்த சூழ்ச்சியில் சந்திரகலா தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திரா மட்டும் ஒரு ஓரமாக டென்ஷன் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது, கூடிய சீக்கிரமாக சாமுண்டீஸ்வரி எதிர்த்து துர்கா செமையாக களத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரியே நம்ம கார்த்தியும் எப்படியாவது நவீனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு மயில் வாகனமா கார்த்தியும் ஒரு புறமாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்த துர்காவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் நவீனை காணலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுறாங்க. அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நவீனோட செப்பல் மொபைல் எல்லாமே கிடைக்கிது. துர்கா அப்படியே பதறி போயிடுறாங்க. நவீனோட அந்த செப்பல் எல்லாம் இங்கே தானே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு வளையல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம துர்கா அந்த வளையலை எடுக்கிறாங்க. வளையலை பார்த்தா அது சாமுண்டீஸ்வரோட வளையலாக இருக்குது. இது அம்மாவோட வளையலாக இருக்கே, கண்டிப்பாக அம்மா தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துர்காவும் நினைக்கிறாங்க. துர்காவும் நிறைய நேரம் வெயிட் பண்ணியும் நவீனை காணவே இல்லை. கார்த்தியும் ஒரு பக்கமாக தேடிட்டே இருக்காங்க. நவீனை கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் துர்கா பஞ்சாயத்தில் சாமுண்டீஸ்வரியை நிற்க வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து ஊரில் உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்கள்ட்ட என்ன வேணும், எதுக்காக எல்லாரும் கூடி நிற்கிறாங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு சாமுண்டீஸ்வரிட்ட இல்லைம்மா பஞ்சாயத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், யாருக்கு மேலேன்னு கேட்குறாங்க. அது சாமுண்டீஸ்வரிக்கு மேலேன்னு சொல்லிடுறாங்க. யார் எனக்கு எதிராட்டு பஞ்சாயத்தை கூட்டுறதுன்னு கேட்கவும், அது உங்கள் பொண்ணு துர்கா தான் சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இவ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லவும், ராஜராஜனும் சாமுண்டீஸ்வரி கிட்ட இப்போ என்ன பண்ணுறது ஈஸ்வரி, நீ ஒன்றும் போகாண்டான்னு சொன்னாலும் நம்ம சாமுண்டீஸ்வரி ஏற்றுக்க மாதிரி இல்லை, ஊர் கட்டுப்பாடாக மீற முடியாது, கண்டிப்பாக இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் பஞ்சாயத்தில் போகிறாங்க. பஞ்சாயத்தில் நம்ம கார்த்தி துர்கா எல்லாருமே நிற்கும்போது சந்திராவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரி குற்றவாளியாக பஞ்சாயத்தில் நிற்கிறா. இவ எப்படி இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, நம்ம நினச்ச மாதிரி அக்காவை பழி வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் துர்காவை சாமுண்டீஸ்வரியை பார்த்து இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லவும், அங்கே உள்ளவங்களும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம துர்காவை சாமுண்டீஸ்வரியோட வலையில் காட்டுறாங்க. இந்த வலையிலும் இந்த செப்பல் நவீனோட மொபைல் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்தது, அதுல இருந்து கூட தெரியலையா எங்க அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அன்னைக்கே சொன்னாங்க நவீனை ஏதாவது பண்ணிடுவேன்னு, அதே மாதிரியே செய்துட்டாங்கன்னு துர்கா பஞ்சாயத்துல வச்சு சொல்றாங்க. இதெல்லாம் கார்த்தி சுத்தி நின்று கேட்டுட்டு, இந்த மாதிரிலாம் பண்றது பெரும் தப்பு, எல்லாத்துக்கும் காரணமும் அந்த சிவனாண்டிய முத்துவேலை தான் இருக்கும்னு கரெக்டாட்டு நினைக்கிறாங்க. அதுபடியே நம்ம கார்த்திக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி நம்ம நவீன அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வீட்டில் இருந்து வளையல் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க ஒருத்தனால தான் இப்படி செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது சந்திரா தான் இந்த வேலையை செய்திருப்பான்னு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.